ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன் உங்களை அருமையான உற்சாகத்தோடையும் எக்ஸைட்மெண்ட்டோடையும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப இதாக இருக்கேன். எனக்கு நம்மளுடைய நிறுவனத்தினுடைய 20வது ஆனிவர்சரி வாழ்த்துக்கள். நம்ம எல்லோருக்கும் ஒரு அற்புதமான வளர்ச்சி. ஒரு சாதாரணமாக 2004 ஒரு ஆலமரத்து விதையோட பொடிசாக ஆரம்பித்த ஒரு அற்புதமான இந்த நிறுவனம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விருட்சம். பல லட்சம் குடும்பங்களுக்கு ஆரோக்கியத்தையும் பல லட்சம் குடும்பங்களுக்கு செல்வத்தையும், அது மாத்திரமில்லை பல கோடி ஏக்கர் மண்ணுகள் இன்றைக்கி பேக் டு நார்மல் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த நிறுவனம் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் இந்த 20வது ஆண்டு இதில் நேற்று நிறுவனம் அறிவித்த அந்த ஆஃபரை பற்றி இப்போ உங்களோட பேசுவதற்கு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு அற்புதமான ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். 20வது ஆனிவர்சரி 20 கோடி ரூபாய் எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் எப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திங்க. ஒரு 20 கோடி ரூபாய் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா, எதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். பண்ணுவதற்கு யாராவது கொடுப்பாங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவதற்கு 20 கோடி வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அதை நாம் பயன்படுத்திக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஆஸ் எ பிஸ்னஸ் மேன், ஒரு தொழில் வல்லுனர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபைன், அதை பற்றி இப்போ நம்ம பேசலாம். முதல்ல கம்ப்ளீட்டாக நம்மளோட இந்த ஆஃபரை பற்றி முழுசாக விளக்கிடுறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கரெக்டான சூட்சமத்தை கரெக்டாக பிடிச்சிட்டோம்னாக்கா இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இது ஆஃபர். இந்த ஆஃபருக்காக மாத்திரம் ஒர்க் பண்ணாதீங்க. இந்த ஆஃபரை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆஃபரில் நான் ஜெயிக்கணுங்கிறது ஒரு பக்கம், இந்த ஆஃபரை நான் பயன்படுத்திக்கணும்னு ஒரு பக்கம். இந்த ஆஃபரை நம்ம பயன்படுத்திட்டோம்னா இந்த 6 மாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் யூகம் பண்ணுங்க. அப்போ அந்த 6 மாதத்திற்கு அப்புறம் அந்த நெட்வொர்க் ஒரு வலிமை ஆயிடுச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம் என்ன மாதிரி ஒரு இன்பமான மாத்திரமில்லை பாதுகாப்பு. ஸோ இதை தயவு செய்து மனசில் வச்சுக்கிட்டு, இந்த வீடியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா முழுசாக உங்களுக்கு விளக்கணும், இருக்கிற சூட்சமத்தை விளக்கணும், இதனால் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இதை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் உங்களால் இதனுடைய முழு ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி மிகப்பெரிய லெவலுக்கு வளர முடியும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வித் திஸ் நம்மளுடைய ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாம். 20th நம்மளுடைய ஆனிவர்சரி மெகா ஆஃபர், 20 கோடி ரூபாய் ஆஃபர் இஸ் சம்திங் ஃபென்டாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ், சம்திங் ஃபென்டாஸ்டிக். ஸோ அதை பற்றி நம்ம இப்போது ஒவ்வொன்றாக சிந்திக்க ஆரம்பிப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ப்ரெசன்டேஷன். ஸோ முதல்ல 20 கோடி ரூபாய் 2024-25க்கு இந்த நிறுவனம் ஒதுக்கியிருக்காங்க. முதல் கட்டமாக ஒரு வருடம் 12 மாதங்கள். ஸோ முதல் கட்டமாக 6 மாதத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கார்கள். அதை ஒரு 3 படிநிலைகளாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு படிநிலை 5 கோடி ரூபாய். இந்த 6 மாதம் ஜூன்லேருந்து ஆரம்பித்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 6 மாதம். இந்த 6 மாதத்திற்கு அற்புதமாக ஒரு 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிகினர்ஸ், அதாவது வியாபாரத்தின முதல்ல உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே அந்த வெற்றி படிகளில் ஒவ்வொரு படியாக ஏறாரு பாருங்க. அவங்க யார்? அவங்க பிரான்ஸ் டைரக்டர்ஸ், சில்வர் டைரக்டர்ஸ், கோல்டு டைரக்டர்ஸ். இவர்களுக்காக மாத்திரம் பிரத்யேகமாக 5 கோடி ரூபாய். கரெக்டுங்களா? சரி, இதற்கு என்ன நம்ம செய்யணும்? இந்த 5 கோடி ரூபாய்க்கு நம்ம பிரான்ஸு, சில்வர், கோல்டு. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய கர்சரையும் பார்த்துக்கலாம். என்னோடய கர்சரும் இங்கே இருக்கும். அது ஓகே. பிரான்ஸ் டைரக்டர் வந்து அதாவது 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சாய்ஸ் அப்படின்னா, முதல்ல ஒரு சாய்ஸ் சொல்கிறேன். மாதம் நம்ம வந்து 2800 ஜிபிவி பண்ணணும். கரெக்டுங்களா? அதே நம்ம சில்வர் டைரக்டராக இருந்தாக்கா 7500 ஜிபிவி நம்ம மாதம் பண்ணணும். அதே கோல்டு டைரக்டராக இருந்தால் நம்ம மாதம் 11,000 ஜிபிவி பண்ணணும்.
இந்த ஃபிகர்ஸ்லாம் பார்த்துட்டு இதாகிடாதீங்க, ஒவ்வொன்றும் நம்மளுக்கு முதல்ல இது என்னென்னு சொல்லிடுறேன். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த 5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது மினிமம், ஃபிக்ஸட் இல்லை. அப்போது அதாவது இந்த 6 மாதத்தில் இந்த நிறுவனம் நவம்பர் மாதம் டர்ன் ஓவர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் இருக்கிற டர்ன் ஓவரை கனெக்ட் பண்ணுவாங்க. அதில் ஜிஎஸ்டி கழிச்சிருவாங்க. கழிச்சதுக்கப்புறம் எவ்வளவு இருக்கோ அதில் 0.75%, அது 5 கோடிக்கு கம்மியாக இருந்ததுன்னா 5 கோடி, அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவ்வளவு. அப்போ அதை மேலே எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமுங்கிறது முடிவு நிறுவனம் கையிலையா நம்ம கையிலையா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ புரியுதா? இது 5 கோடியில் 5 கோடி மினிமம். அப்போ நம்ம கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து இதை எடுத்து ஒரு முழு மூச்சாக எடுத்தோம்னா 5 கோடிங்கிறது எவ்வளோ ஆகலாம்? 7.5 கோடியும் ஆகலாம், 10 கோடி கூட ஆகலாம். கரெக்டானா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இப்போ நம்மலாம் ஜூன் மாதத்தில் இருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதம் என்ன லெவல் முடிக்கிறோமோ, பிரான்ஸ் முடிக்கலாம், சில்வர் முடிக்கலாம், கோல்டு முடிக்கலாம், ஸ்டாரு, டைமண்டு, க்ரௌனு, அப்படியே எது வேணால் முடிக்கலாம். நம்ம என்ன லெவல் முடிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பேஸ் லெவல். இப்போ வரக்கூடிய எல்லாத்துக்கும் இதை மொத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் லெவலுங்கிறது என்ன? நம்ம பழைய நம்மளோட ஏற்கனவே இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் ஜூன் மாதம் என்ன லெவல் முடிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பேஸ் லெவல். ஓகேங்களா? சரி, இந்த 6 மாதத்தில் முதல் கண்டிஷன், ஃபஸ்ட்டு கண்டிஷன், இந்த பேஸ் லெவலுக்கு கீழே நம்ம போயிடக்கூடாது நவம்பருக்கு. புரியுதுங்களா? 6 மாதம் இருக்கா? இந்த 6 மாதத்தில் எதில் கூட நம்ம கீழே போயிடக்கூடாது. ஸோ அதில் ஒரே ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 6 மாதத்தில் ஏதோ ஒரு மாதம் நம்மளால் முடியாமல், நம்ம லெவலை நம்ம தக்க வச்சுக்க முடியாமல் போயிடலாம், பரவாயில்ல. பட் மீதி 5 மாதம் அந்த லெவலுக்கு கீழே போகக்கூடாது. அந்த லெவலுக்கு மேலே எவ்வளோ மேலே போயிடலாம், ஆனால் லெவலுக்கு கீழே குறைஞ்சிடக்கூடாது. அப்படி குறையிறதுக்கு ஒரே ஒரு மாதம் மாத்திரம் ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? இப்போது பிரான்ஸ், சில்வர், கோல்டு, இவர்கள் வெறும் பிரான்ஸ், சில்வர், கோல்டு இல்லை, பிரான்ஸ், சில்வர், கோல்டில் டீம் பில்டிங் போனஸ் அச்சீவ் பண்ணும். இதுதான் மினிமம். இது புரிஞ்சிருச்சுங்களா? இதை இந்த 6 மாதங்கள், அதில் ஒரு மாதம் விலக்கு உண்டு, விதி விலக்கு உண்டு, மீதியெல்லாம் டிபிபியோடு அச்சீவ் பண்ணணும். அங்கே ஒரு கொடுத்துருக்கிற டார்கெட்டு அதுக்கு மேலேயும் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போது டீம் பில்டிங் போனஸோடு நான் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமாக நான் வந்து பிரான்ஸு டீம் பில்டிங் போனஸ் 2600, நான் 2600 டீம் பில்டிங் போனஸ் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே 2800 போட்டிருக்கே, நான் இந்த மாதம் 2800 வரலையே. நோ ப்ராப்ளம். அடுத்த மாதம் நம்ம 2800க்கு பதில் 3000 பண்ணுறோம், அல்லது 2600க்கு 2900 பண்ணுறோம், இன்னொரு மாதம் 3100 பண்ணுறோம். டோட்டலாக அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 16. அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ், வி ஆர் எலிஜிபிள். புரிஞ்சுக்கலாம்? ஃபார் பாண்ட்ஸ் இதுதான் க்ரைட்டீரியா. சரி, என்னால் டீம் பில்டிங் போனஸ் நான் அச்சீவ் பண்ண முடியல, நான் முயற்சி பண்ணேன், நான் முடியல. ஃபைன். இப்போது உங்களுக்கு இன்னொரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறாங்க. இந்த 6 மாதம் முடியும் போது நம்மளுடைய டோட்டல் குரூப் பிவி யாருக்கு? பிரான்ஸுக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது பாட்டுக்கு லென்த்தாக போயிடும். நம்ம பிரான்ச் டைரக்டருக்கு நம்மளுடைய டோட்டல் இது வந்து பார்த்திங்கன்னா 16,500 பிவி. நான் வெறும் டீம் பில்டிங் போனஸ் அட்டன் பண்ணல, ஆனால் பிரான்ஸாகவே இருக்கேன், பிரான்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் டீம் பில்டிங் போனஸ் அட்டன் பண்ண நோ ப்ராப்ளம். முடியும் போது அட்லீஸ்ட் அந்த ஜிபிவியை பண்ணிட்டோம்னாலும் நம்ம எலிஜிபிள். நான் ஒரு மாதத்துக்கு மேலே 2 மாதம் 3 மாதம் தவற விட்டுட்டேன் அப்படின்னா அதற்கு வந்து இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுங்களா? அப்போ நம்மளுடைய லெவலை நம்ம தக்க வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கோம். இந்த பிஸ்னஸில் வரும்போது ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம படிப்படியாக மேலே போகணும். கரெக்டானா? அட்லீஸ்ட் நம்ம லெவலையாவது மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அதில் கவனம் செலுத்துவது இல்லாதனால தான் இது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு
நம்மளுடைய பேஸ் லெவலுக்கு கீழே போயிடக்கூடாது, மேலே போகலாம். அப்படியே கீழே போயிட்டாலும் அது 1 மாதம் வரைக்கும், 6 மாதத்தில் 1 மாதம் விதிவிலக்கு வரும். கரெக்டுங்களா? மீதி 5 மாதங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணிடணும். 5 மாதங்களும் டீம் பில்டிங் போனஸோடு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இலக்குப்படி பண்ணிட்டோம்னா ஃபைன். அல்லது அந்த 16,500 பிவியை டோட்டல் பிவி பண்ணிடணும். இப்போ நான் டீம் பில்டிங் போனஸ் பண்ணல நான் சொன்னால் கூட அந்த இது 16,500 பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஆஃபருக்குள்ளே எலிஜிபிள். இதே தான் சில்வருக்கு கோல்டுக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஃபிகர்ஸை மாத்திரம் பார்த்துக்கோங்க. அது அப்புறம் எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன விஷயத்த நம்ம, அதாவது ஒரு சின்ன கல், அந்த கல்லை தூக்கி அப்படி வெளியே வச்சிட்டோம்னா பாதை ரொம்ப கிளியர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிளியர் ஆகிடும், எல்லாருக்கும் ரொம்ப கிளியர் ஆகிடும். எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லை தூக்கி வெளியே வச்சிடணும். அது என்ன அவ்வளவு பெரிய கல்லாக இல்லை, சின்ன ஒரு செங்கல் தான். அந்த செங்கலை தூக்கி அப்படி வச்சிட்டோம்னா இதெல்லாம் ஒன்றும் மலைப்பே இல்லை, போயிடலாம். ஃபைன். அதை பின்னாடி பார்க்கலாம், இப்போ வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் புரிஞ்சுக்கோங்க. 5 கோடி ரூபாய் யாருக்கு ஒதுக்கியிருக்காங்க? பிரான்ஸ், சில்வர், கோல்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 5 கோடிங்கிறது மினிமம். அது எவ்வளவோ வேணால் மாறலாம். அதுக்கு டர்ன் ஓவருக்கு தகுந்த மாதிரி 0.75% எது ஜாஸ்தியோ அதை எடுத்துப்பாங்க. கரெக்டுங்களா? அதுக்கு கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் படி நாம் அதை மெயின்டைன் பண்ணணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? டீம் பில்டிங் போனஸோடு நம்ம பண்ணணும். விளங்குதுங்களா? எப்போ பண்ணாலும் பண்ணலாம். இப்போ நான் மேலே போயிட்டேன், வெரி குட். யூ கான் 1 ஸ்டெப் மேலே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஸ்டெப் மேலே போனாலும் டீம் பில்டிங் போனஸோடு இருந்துட்டிங்கன்னா போதும். அந்த வால்யூம் வரும்போது உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா? சிம்பிள் விஷயம். உங்களுடைய ஒன்று அந்த குரூப் பி டோட்டலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பண்ணுறோம். அல்லது மாதம் என்ன கொடுத்துருக்காங்க அதை பண்ணுறோம், அச்சீவ் பண்ணுறோம். மாதம் பண்ணுறதை பண்ணும்போது டீம் பில்டிங் போனஸோடு பண்ணிட்டோம்னா அது ஓவர். அது அங்கே தான் அதனுடைய இது. அதை நான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் நான் டோட்டலாக அந்த இதை பண்ணிட்டா கூட போகிறோம். நடுவில் 1 மாதம் கூட நம்மளை லெவலுக்கு கீழே போயிடக்கூடாது. அதில் ஒரே ஒரு மாதம் மாத்திரம்தான் நமக்கு விதி விலக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? ஃபைன். இப்போ ஜூனில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஜூனில் முயற்சி பண்ணுறோம், நம்மளால் குவாலிஃபை பண்ண முடியல. கரெக்டுங்களா? நம்ம நிறைய பேர் இருப்போம் இல்லையா? அப்புறம் பிரான்ச் கீழெல்லாம் இருப்பாங்க. அது யாராவது வேணாம், பிரான்ச்சே குவாலிஃபை ஆகாதவங்க இருப்பாங்க, அதுக்கு மேலே குவாலிஃபை ஆனவங்க இன்றைக்கி பண்ண முடியாமல் இருக்கலாம் இல்லையா? அவங்க இன்றைக்கி ஜூன் மாதம் அச்சீவ் ட்ரை பண்ணுறாங்க, முடியல. கவலை இல்லை. நீங்கள் எந்த மாதம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த மாதம் அச்சீவ் பண்ணுறீங்களோ, ஜூலை மாதம் அச்சீவ் பண்ணலாம், அல்லது ஆகஸ்ட் மாதம் அச்சீவ் பண்ணலாம், அல்லது எந்த மாதம் அச்சீவ் பண்ணுறீங்களோ அந்த மாதம் உங்களுடைய பேஸ் லெவல். புரிஞ்சிருச்சா? ஃபைன். சரி, அதுலேருந்து 6 மாதமா இல்லை, செப்டம்பர்லேருந்து நவம்பருக்குள்ளே முடிக்கணும். அப்போ இந்த மாதம் கணக்கு வெளியே போயிடுது. அப்போ என்ன வருது? அந்த டோட்டல் குரூப் பிவி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஃபார் பிரான்ஸுக்கு 16,500, சில்வருக்கு 36,000, அடுத்தது கோல்டுக்கு 60,000. இதை நம்ம நவம்பர் முடியும் போது நம்மளோட டோட்டல் பிவியை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த பூலுக்குள்ளே வந்து விடுவோம். இவ்வளோ தான் சிம்பிள் ஃபார் 5 கோடி பூல் ஃபார் பிரான்ஸ், சில்வர், கோல்டு. அதில் ஒரே முக்கியம், இவங்க எல்லோரும் டீம் பில்டிங் போனஸோடு பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பர். கீழே இருக்கும் அந்த டோட்டல் பிவி பண்ணிட்டா கூட ஓகே, பட் லெவலை கீழே விழுந்துடக்கூடாது. எந்த மாதம் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜூலையில் குவாலிஃபை பண்ணிட்டேன்னா நமக்கு 1 மாதம் கன்செஷன்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இருக்கிறது 5 மாதம் தான். புரியுதுங்களா? அதனால் ஜூன் இல்லாமல் ஜூலையில், ஆகஸ்ட்டில், செப்டம்பரில் அச்சீவ் பண்ணுறோன்னா நம்ம கன்செஷன்லாம் இல்லை. த்ரூ அவுட்டாக நம்ம அந்த லெவலை மெயின்டைன் பண்ணி முடிச்சாகணும். ஓகேங்களா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது எப்படி பண்ண போகிறோம் நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ அடுத்தது வந்து ஒரு 3 கோடி ரூபாய் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இதுதான் இப்போ நான் விளக்கினேன். ஓகேங்களா? இப்போது 3 கோடி ரூபாய் எடுத்து வச்சுருக்காங்க. 3 கோடி ரூபாய் யாருக்கு எடுத்து வச்சுருக்காங்க? அதாவது இந்த வியாபாரத்தில் மேலே போயிட்டுருக்கக்கூடிய பிஸ்னஸ் பில்டர்ஸ். யார் அவர்கள்? ஸ்டார் டைரக்டர், டைமண்ட் டைரக்டர் அண்ட் க்ரௌன் டைரக்டர்ஸ். ஸோ அவர்களுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் க்ரைட்டீரியா. இவர்களுக்கும் அந்த 3 கோடிங்கிறது மினிமம் டார்கெட். நம்ம டர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆச்சுன்னா இன்ட்டு அங்கே கொடுத்துருக்காங்க 0.45%. அதுதான். முடிஞ்சதுங்களா? ஃபைன். இப்போ ஸ்டார் டைரக்டராக இருந்தால் நம்மளுடைய மாதம் நம்ம பண்ண வேண்டியது 15,000 பிவி. இங்கே டீம் பில்டிங் போனஸ்லாம் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அதே மாதிரி டைமண்ட் டைரக்டர் இருந்தால் 30,000 ஜிபிவி, க்ரௌன் டைரக்டராக இருந்தால் 45,000 ஜிபிவி. கரெக்டுங்களா? அதுவே டார்கெட் என்னவாக இருக்கலாம்? ஃபார் ஸ்டார் வந்து 80,000 பிவி, டைமண்ட் டைரக்டர் 1,65,000 பிவி,
கிரவுன் டைரக்டர் 2,50,000 GPV. கரெக்டுங்களா? இதுலேயும் அதே தான். ஜூன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு மாதம் நம்மளுடைய லெவல் விட்டு கீழே வரலாம். மீதி 5 மாதங்கள் நம்ம லெவலை மெயின்டைன் பண்ணணும், அல்லது லெவலுக்கு மேலே போகலாம். ஓகேங்களா? நான் ஜூனில் குவாலிஃபை ஆகலை, நான் ஜூலைலையோ ஆகஸ்ட்டில் தான் குவாலிஃபை ஆகிறோம், ஸ்டார் ஆகவோ நம்ம எதை வேணால் குவாலிஃபை ஆகலாம். உங்களுடைய பர்மனெண்ட் லெவலுக்குதே நீங்கள் குவாலிஃபை ஆகணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டுங்களா? அப்போ அந்த மாதத்துலேருந்து அது உங்களுடைய லெவலாக எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேங்களா? இது பிஸ்னஸ் பில்டர்ஸ்க்கு உண்டான இது. பட் இதில் ஒரே ஒரு விஷயம், சொன்ன பிரான்ஸ், சில்வர், கோல்டுக்கும் ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பர்சனல் பிவி கட்டாயமாக, அதாவது நம்ம லெவல் முடிக்கிறோம், லெவல் முடிக்கலை, நம்ம 100 பிவி பண்ணணும். அதே நம்ம ஸ்டார் டு கிரவுன் இருக்கோம்னா நம்மளுடைய பர்சனல் பிவி மாதம் 200 பிவி பண்ணணும். இதை சிங்கிள் இன்வாய்ஸ்லேயும் பண்ணலாம், மல்டிபிள் இன்வாய்ஸ்லேயும் பண்ணலாம். இது புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் குவாலிஃபிகேஷனுடைய க்ரைட்டீரியா. சரி, அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, 2 கோடி ரூபாய் எடுத்து பார்த்தீங்கன்னா 5, 3, இப்போ 2. ஸோ டோட்டலாக 6 மாதத்துக்கு 10 கோடி. இந்த 2 கோடி யாருக்கு? பிஸ்னஸ் லீடர்ஸ். யார் அவர்கள்? யூசிடி, டபுள் கிரவுன் டைரக்டர், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். அவளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இவங்களுக்கு எந்த வால்யூமும் இல்லை. ஏன்னா இவங்க யார்? பிஸ்னஸ் லீடர்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம யாரை க்ரியேட் பண்ணால் நம்மளுடைய பிஸ்னஸ் வளரும்? நிறையா பிரான்ஸ், சில்வரை க்ரியேட் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் வளரும். அப்போது இவங்களுடைய க்ரைட்டீரியா எவ்வளோ வால்யூம் பண்ணுறீங்கன்னு இல்லை, உங்களுக்கு கீழே எவ்வளவு பிரான்ஸ், சில்வரை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? இப்போ அப்படி யூனிவர்சல் கிரவுனாக இருக்கிறவர்கள் டோட்டலாக 6 மாதங்கள் முடியும் போது, அப்படி வரேன் நான் கடைசியிலேருந்து வரேன், டோட்டலாக 6 மாதங்கள் முடியும் போது யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் அவருடைய குரூப்பில் ஒரு 50 பிரான்ஸ் ப்ளஸ் சில்வர், ஒரு 20 பிரான்ஸு 30 சில்வராக இருக்கலாம், அது 30 பிரான்ஸு 20 சில்வராக இருக்கலாம், இனி வேணாம், டோட்டலாக 50 பிரான்ஸ் அண்ட் சில்வரை உருவாக்கிருக்கணும். சரி, இதில் உருவாக்குறதுல என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஒரு லிமிட்டேஷன் அல்லது ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மாதத்தில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், இப்போ என்ன எடுத்துக்கலாம், அல்லது சித்தார்த் சார் எடுத்துக்கலாம். ஒரே மாதத்தில் பாருங்கள், டபால்னு 100, 200, 300, 500 பிரான்ச் டைரக்டருக்கு மேலே இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்? ஒரே மாதத்தில் முடிச்சுட்டு வரே அவரு. அப்போ மீதி 6 மாதம் சும்மா இருக்கலாமா? இல்லை. அதுக்கு தான் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு மாதத்தில் நீ எவ்வளோ வேணால் முடிக்கலாம். அது 100 இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், எவ்வளோ வேணால் உன்னோட கிலோ பிராஸ் வந்துருக்கலாம். ஆனால் எவ்வளோ கணக்கு எடுத்துப்பாங்க? ஃபார் இவங்களுக்கு யூனிவர்சல் கிரவுனுக்கு 15 தான் எடுத்துப்பாங்க. 15 பிரான்ஸ் சில்வர் தான் எடுத்துப்பாங்க. அதே நீங்கள் டபுள் கிரவுனாக இருந்தால் 25 தான் எடுத்துப்பாங்க. அதே டபுள் யூனிவர்சல் கிரவுனாக இருந்தால் 50 தான் எடுத்துப்பாங்க. அதுக்கு மேலே எவ்வளவு போனாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ முதல் மாதம் முடியும் போது எவ்வளோ உங்கள் கணக்கில் இருக்குது? 50 தான் இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீங்கள் டபுள் யூனிவர்சல் கிரவுனாக இருந்தீங்கன்னா 50 தான் இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? டோட்டலாக 200 முடிக்கிறோம். அப்போ மீதி 150 மற்ற மாதத்தில் நீங்கள் முடிச்சாகணும். புரியுதுங்களா? ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு பி ஆன் டோஸ். புரியுதுங்களா? ஃபைன். இது ஒன்று. அடுத்தது, இங்கே பார்த்தீங்கன்னா சில டீம் நல்லா பெரிய டீமாக இருக்கும், ஒரே டீம் எடுத்து கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லெக்கு ஒரு டீமில் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் அது எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், பட் இவ்வளோ தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூனிவர்சல் கிரவுனாக இருந்தால் ஒரு லெக்லேருந்து 3 பிரான்ஸ் தான் கணக்கு எடுத்துப்பாங்க. அவங்க 10 கூட கொடுத்துருக்கலாம், பட் அது ஒரு டீம்லேருந்து. பட் 10 கொடுத்துருந்தாலும் அவங்க எவ்வளோ எடுத்துப்பாங்க? 3 தான் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி டபுள் கிரவுனாக இருந்தால் 6 தான் எடுத்துப்பாங்க. அதே டபுள் யூனிவர்சல் கிரவுனாக இருந்தால் 10 தான் எடுத்துப்பாங்க. அப்படி இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த டோட்டலை 6 மாதத்தில் முடிக்கணும். அடுத்தது அவங்க லெவலை 6 மாதத்தில் அட்லீஸ்ட் 1 மாதம் விடலாம், 5 மாதம் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அவர்களுக்கு இந்த பூல் கிடைக்கும். வெறும் 2 கோடி இல்லை, அதுக்கு மேலேயும் போகலாம். நம்மளுடைய ஒட்டுமொத்த முயற்சியின் மூலியமாக நம்ம நிறுவனத்துடைய டர்ன் ஓவரை கூட்டினோம்னா, நிறுவனம் சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் கொடுத்தா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எங்கேயாவது நிறுவனம் இருக்குமா பாருங்கள். சூப்பர், ஃபைன், வெரி வெரி குட். இப்போது அடுத்தது இதையெல்லாம் முடிப்பதற்கு இன்னொரு சின்ன விஷயமும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது இந்த கண்டிஷன்ஸ் பார்த்துருவோம். இந்த ஸ்கீம் 2 ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும்
ஜூன் 24 நார்மலாக இருக்கிற எல்லாருக்கும் ஜூன் 24 நம்ம என்ன முடிக்கிறோமோ அது பேஸ் மந்த்து. அதில் நம்ம குவாலிஃபை ஆகாதவங்க எந்த மாதம் முடிக்கிறோமோ அந்த பாருங்கள், தி நியூ குவாலிஃபையர்ஸ் ஃபஸ்ட் மந்த் வில் பி யுவர் பேஸ் மந்த்து. போனஸ் எப்போ கொடுப்பாங்க? இதுக்கு உண்டான போனஸ் வந்து நவம்பர் முடிந்து டிசம்பர் பே அவுட்டில் இந்த போனஸ் ஆட் ஆகும். கால்குலேஷன் எதை வச்சு பேஸ் பண்ணுவாங்க? டைரக்டர் போனஸ் டேபிளை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம பண்ணியிருக்கிற இதில் ஆவரேஜ் பிவி எடுத்து இன்ட்டு 6 போட்டு நமக்கு அதுக்கு பர்மிஷனுக்கு வந்து அந்த ஆவரேஜ் பிவிக்கு நம்ம டைரக்டர் போனஸில் கணக்கு பண்ணி நமக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுப்பார்கள். ஓகேங்களா? நான் குவாலிஃபைடு மந்த் பிவி, அதாவது இப்போ நான் குவாலிஃபை ஆகாமல் போயிட்டேன், ஒரு மாதம் குவாலிஃபை ஆகலை இல்லையா, அந்த குவாலிஃபை ஆகலை அப்படின்னா அந்த குவாலிஃபை ஆன மாதத்தில் நம்ம எவ்வளோ பிவி பண்ணியிருக்கோமோ அது கணக்கில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது. இப்போ இன்னொரு இடத்துல இந்த இடத்துல கிளியராக சொல்லிடுறேன், நான் குவாலிஃபை ஆகலை அப்போ தான் எடுத்துக்க மாட்டாங்க. நான் டீம் பில்டிங் ஃபார் பிரான்ஸ் சில்வர் கோல்டு, நான் டீம் பில்டிங் குவாலிஃபை ஆகலை ஆனால் குவாலிஃபை ஆகிருக்கேன், அப்போ பிரச்சனை இல்லை, எடுத்துப்பாங்க. புரிஞ்சுங்களா? குவாலிஃபையே ஆகலை, புரிஞ்சுங்களா? அந்த என்னுடைய ப்ரைம் கேட்டகரியில் இந்த பிரான்ஸ் சில்வர் கோல்டு அவங்க வந்து டீம் பில்டிங் போனஸோடு இருக்கணும். அவங்களுக்கு 2 குவாலிஃபிகேஷன் இருக்குது. பட் வேறு ஸ்டார் டு க்ரௌனுக்கும் யூனிவர்சல் க்ரௌன் டு டிசிடிக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தான். பிரான்ஸ் சில்வர் கோல்டுக்கு மொத்தம் 2 குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதனால தான் இதை பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வேளை டீம் பில்டிங் போனஸ் இல்லாட்டாலும் வெறும் குவாலிஃபை ஆகிட்டோம்னா அதில் வந்து இது எடுத்துப்பாங்க. பட் குவாலிஃபிகேஷனே பண்ணல, க்ரௌன் நான் அந்த ஒரு மாதம் க்ரௌன் குவாலிஃபை ஆகலை, நான் ஸ்டாராக தான் குவாலிஃபை இருக்கேன், அப்போ அந்த மாதம் ஏதோ பிவி வந்திருக்கும், அது எடுத்துப்பாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. இது புரிஞ்சிருச்சுங்களா? ஃபைன். அடுத்தது பிவிஎஃப், ஏதாவது ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆனால் அது வந்து ரிட்டர்ன் பண்ணி இது பண்ணிப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் டிடிஎஸ் வந்து இந்த ஸ்கீமோட நம்ம சிஎன்சி எல்லாத்தையும் கிளப் பண்ணிக்கலாம். ஸ்கீம் வந்து இந்தியாவில் மாத்திரம்தான், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மாத்திரம்தான். இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். கரெக்டுங்களா? இது இந்த ஆஃபரை பற்றின விஷயங்கள். ஓகேங்களா? அடுத்தது விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம், ஒரு அற்புதமான விஷயம். அது மாத்திரமில்லை, இதுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு படித்து புரிய வைக்கிறேன். இதற்கு மேலேயும் கூறியிருக்கலாம், நீங்கள் எனக்கு கேட்கலாம். நீங்கள் என்ன கேட்குறது மாத்திரமில்லை, நாளைய நம்ம மீட்டிங் வந்து டியூஸ்டே லைவ் ட்ரைனிங். இந்த டியூஸ்டே லைவ் ட்ரைனிங்கை இதை தான் ஃபுல்லாக எடுக்க போகிறோம். முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த லைவ் மீட்டிங்கில் வந்து நம்ம வந்து சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுவோம். நீங்கள் சேட் மூலிமா நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். இல்லாட்டி அந்த நம்மளுடைய டியூஸ்டே லைவ் பண்ணும்போது ஆஃபீஸில் நம்மளோட நேரடியாக கலந்துப்பாங்க இல்லையா, அவர்களுடைய ஒரு 5-6-10 பேர் ஃபோனையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். அவர்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட உங்கள் கேள்வியை கேட்கலாம். உங்கள் சார்பில் அவர் எங்களுக்கு கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு அந்த 2 மணி நேரத்தில் இந்த என்டையர் ஸ்கீமை நம்ம டோட்டலாக அலசி ஆராய்ஞ்சு விடுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கேள்விகளை நாளைக்கு கூட நீங்கள் நம்மளுடைய ஃபுல் மீட்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிடுவோம். ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு அச்சீவ் ஆகும். ஏன்னா பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள், அதில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் என்ன? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, வாட் டு யூ மீன் பை ஜூன் மந்த்து, ஜூன் பேஸ் மந்த்து? இந்த மாதம் நீங்கள் குவாலிஃபை ஆகிறது தான் உங்களுடைய என்ன, நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், உங்கள் பர்மனெண்ட் லெவல் டபுள் யூனிவர்சல் க்ரௌனாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நான் பிரான்ஸ் தான் குவாலிஃபை இருக்கேன், அப்போ உங்களுடைய பேஸ் லெவல் பிரான்ஸ். நான் வந்து க்ரௌனு, நான் இந்த மாதம் ஸ்டார் குவாலிஃபை இருக்கேன், அந்த ஸ்டார் தான் உங்களுடைய குவாலிஃபைங் லெவல். இது புரிஞ்சிச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே வச்சுக்கணும். ஓகேங்களா? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ மெயின்டைன் லோவர் லெவல், பேஸ் லெவலுக்கு மேலே நான் கீழே போயிட்டேன்னா என்ன? இஃப் யூ மெயின்டைன் லோவர் லெவல் தென் யுவர் பேஸ் லெவல் 1 month, then your business of that month, அந்த பிஸ்னஸ் வந்து ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்தது கீழே கொடுக்குறாங்க, நான் வந்து அது குவாலிஃபை ஆகலை, எண்டிங் 1 or 2 months நான் குவாலிஃபை ஆகலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் கீழே கொடுத்துருக்காங்க, 6 மாதத்தில் 5 மாதம் நீங்கள் குவாலிஃபை ஆகியே தீரணும். 1 மாதத்துக்கு மேலே உங்களுடைய லெவலுக்கு கீழே போயிட்டீங்கன்னா இந்த பூலை விட்டு நீங்கள் வெளியே போய் விடுவீர்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, நான் ஆகஸ்ட்டில் தான் நான் குவாலிஃபை ஆகிறேன் அப்படின்னாக்கா, அப்போ ஆகஸ்ட்டில் என்ன குவாலிஃபை ஆகிறீங்களோ அதுதான் உங்கள் பேஸ் லெவல். அப்போ அங்கேருந்து அந்த 1 மாதம் கன்செஷன் கிடையாது, நீங்கள் ஃபுல்லாக உங்கள் லெவலை, அது நீங்கள் பிரான்ஸாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், என்ன குவாலிஃபை ஆகிறீங்களோ ஆகஸ்ட்டில் அந்த பேஸ் லெவலில் ஃபுல்லாக குவாலிஃபை ஆகி வந்துடலாம். அடுத்தது, என்னுடைய செல்ஃப் பிவி மல்டிபிள், மல்டிபிள் இன்வாய்ஸ் பண்ணலாம். இது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின், கம்பெனியை பார்த்து கேள்வி கொண்டு பதில் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டியும் நிறைய கேள்விகள் வரலாம். அதுதான் சொன்னேன், நாளைக்கு நம்மளுடைய லைவ் ட்ரைனிங் 7 மணி லைவ் ட்ரைனிங், யாரும் தவற விடாதீங்க. அவங்க எல்லாரையும் உட்கார வைங்க. சேட் பாக்ஸ்லேயும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். எங்களுடைய இங்கே லைவில் உட்காந்துருக்கிறவங்க நம்பரையும் கொடுக்குறோம், அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்கலாம். அத்தனையும் நாங்கள் ஆன்சர் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? இது ரிகார்டிங் தி ஆஃபர். கரெக்டுங்களா? இதை தவிர இன்னொரு ஆஃபர் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. முதல் தடவை நம்மளுடைய நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, வெல்த் பேக் அப்படின்னு ஒரு விஷயத்தை விட்டுருக்காங்க. அது என்ன வெல்த் பேக்கு? 2 பேக் விட்ருக்காங்க.
இந்த 2 பேக்கை நம்ம வாங்கும்போது நல்லா கவனிங்க, அந்த 2 பேக் வாங்கும்போது இப்போ ப்ராடக்ட் தானே, இப்போ ப்ராடக்ட் வாங்கும்போது அதுக்கு உண்டான ரீபர்ச்சேஸும் உண்டு, அதுக்கு உண்டான சிஎன்சி உண்டு. புரியுதுங்களா? அப்புறம் ப்ளஸ் அந்த பேக்கை வாங்கிட்டோம்னா, முதல் பேக் வாங்கிட்டோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 750 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கேஷ் வரும். புரியுதுங்களா? அதுவே 2வது பேக் வாங்கினோம்னா 1250 ரூபா வரும். இதனுடைய விவரம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருது. சரி, இந்த விவரத்தில் முதல் விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போது ஏற்கனவே ஜூனில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இப்போ நம்ம இந்த பேக்கில் என்ன பேக்கை நான் காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த பேக்கில் எது வாங்கிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த 750 ரூபா 1200 ரூபா எக்ஸ்ட்ரா இன் அடிஷன் டு ரீபர்ச்சேஸ் ஆஃபரும் நமக்கு உண்டு, கன்சிஸ்டன்சி ஆஃபரும் உண்டு. ப்ளஸ் இது அப்போ இது தவற விடலாமா? யோசிச்சுக்கோங்க. கரெக்டாக? சரி, இது வந்து நம்ம வாங்கிறதுக்கு நம்ம ஜூன் மாதம் யாரையோ ஒருவரை நமக்கு நேர்கிளையே ஸ்பான்சர் பண்ணுறோம், அல்லது ஒரு ஃபாஸ்டர் ஐடியா இன்னொரு நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு போடுறோம், நம்ம ஐடி தான் ஃபாஸ்டர் ஐடி, அவங்கள போடுறோம், அவங்களுக்கு இந்த மாதிரி பேக்கை பற்றி அவங்களுக்கு எடுத்து உரைக்கிறோம், அவங்க இந்த பேக்கை வாங்குகிறாங்க. அந்த புதிதாக தேர்ந்தவர்கள் அந்த மாதம் அந்த பேக்கை வாங்குறாங்கன்னா நமக்கு வரும் அந்த 750 ரூபா 1250 ரூபா. புரியுதுங்களா? சரி, ஒவ்வொரு மாதம் அவங்க வாங்குறதுக்குலாம் நமக்கு வருமா சார்? இல்லை. அடுத்த மாதம்லாம் அவங்க வேணும், அவங்க வாங்குறாங்கன்னா அது அவங்களுக்கு போகும். புது ஜாயினிங் அவங்க ஜாயின் பண்ணும்போது நமக்கு வரும். அப்போ அவங்கள ஜாயின் பண்ணி வைக்கும்போது நமக்கும் நல்லது தான். என்ன சார் நமக்கு நல்லது தான், அவங்களுக்கும் அது தானே. அவங்களுக்கு நாளைக்கு யாரையா ஸ்பான்சர் பண்ணும்போது அவங்களுக்கு வரும் இல்லை எக்ஸ்ட்ரா, அவங்க வாங்கும்போது வரும், அவங்க கீழே இருக்கிறவங்க வாங்குறதுக்கு வைக்கும் போது முதல் மாதம் வாங்க வைக்கும்போது அந்த ஒரு வேலையை நம்ம செய்யணும் இல்லையா, அதற்கு ஒரு வெகுமதி தரணும் இல்லையா, அதுதான் இது. புரியுதுங்களா? என்ன பேக்கு? இதுதான் பேக்கு. ஃபஸ்ட்டு பேக்கு டோட்டலாக 200 PV வரா மாதிரி ஒரு பேக் வச்சுருக்காங்க. இதில் வேறு ஏதாவது மாற்றிக்கலாமா? மாற்றிக்கூடாது. இந்த பேக் அப்படியே வாங்கணும். இந்த வெல்த் பேக் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வாங்கணும் நீங்கள். கரெக்டுங்களா? வாங்கினீங்கன்னா 200 PV, அதுக்குடைய விலை 5960 ரூபாய். அதற்கு நமக்கு 750 ரூபா கேஷ்பேக் வரும். அதில் வெஸ்டீஜ் குளுக்கோசமைன் 100 டேப்லெட்ஸ் உள்ளது 3 இருக்குது, வெஸ்டீஜ் நோனி 2, வெஸ்டீஜ் கால்சியம் 3, வெஸ்டீஜ் பிரைம் கான்சன்ட்ரேட்டட் ட்ராப்ஸ் 2. இந்த பேக் இல்லை. 2வது பேக் இது என்னது? வெஸ்டீஜ் குளுக்கோசமைன் 60 டேப்லெட், 100 இல்லைங்க, 60 3, வெஸ்டீஜ் நோனி 3, வெஸ்டீஜ் கால்சியம் 3, வெஸ்டீஜ் பிரைம் கான்சன்ட்ரேட் அது ஒரு 3, வெஸ்டீஜ் ஃப்ளாக்ஸ் ஆயில் 3, டென்டாஷூர் டூத் பேஸ்ட், கேனோ டூத் பேஸ்ட் 5. இதை வாங்கும்போது டோட்டல் விலை 8800 ரூபா, 300 PV வரும். புரியுதுங்களா? 300 PVக்கு இன்ட்டு 300 போட்டோம்னா 900, அதாவது 8800. அதே மாதிரி தான் அங்கேயும் 6000க்கு மேலே 5600, பட் 300 PV. கரெக்டுங்களா? பட் இப்படி வாங்கும்போது நமக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபரும் உண்டு, கன்சிஸ்டன்சி ஆஃபரும் உண்டு. 1200 ரூபா வந்து நான் 2 பேக் வாங்குகிறேன் சார், 2400 ரூபா வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் 300, இது 300 ரெகுலராக வாங்குறீங்கன்னா அந்த 300க்கு உண்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? அடுத்தது இந்த ப்ராடக்ட்டை வாங்குகிறேன் நான், இதில் ஏதோ ஒன்று நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், அப்படி ரிட்டர்ன் பண்ண முடியாது. ரிட்டர்ன் பண்ணால் இந்த என்டையர் பேக்கை தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். இது புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் இதனுடைய கண்டிஷன்ஸ் இங்கே போட்டிருக்கு. இப்போது நம்ம ஆஃபருக்குள்ளே போவோம். இந்த ஆஃபரில் முதல் விஷயம் பாருங்கள், நல்லா இது தானே கொடுத்துருக்காங்க, பிரான்ஸு சில்வர் கோல்டு. 2800 பிரான்ஸுக்கு, சில்வருக்கு 7500, 11000. கொஞ்சம் அப்படி பிரான்ஸுக்கு கொஞ்சம் அப்படி பரவாயில்ல, 2600க்கு இருக்குது. சில்வர் பார்க்கும்போது 7500க்கு ஐயோ 7500 ஆச்சே, நம்ம வெறும் கணக்கு போனோம்னா 2000, ஒரு 1800, 3800, அல்லது டீம் பில்டிங் போனஸ் போட்டோம்னா இவ்வளோ தானே, இது இன்னும் எக்ஸ்ட்ரா போட மாட்டி இருக்கே அப்படிங்கிற ஒரு குழப்பமெல்லாம் வரா மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். சிம்பிள் விஷயத்துக்கு வாங்க. சிம்பிளாக ஒரு சின்ன விஷயம், நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், பிரான்ஸ் ஆகணும்னு என்ன பண்ணுறோம், 2001 கரெக்டு தானா? 2100, 2200, 2300, 2001. புரியுதுங்களா? இதுதான் சார் அந்த கல். அந்த கல்லை கொஞ்சம் எடுத்துருங்க. ஏன் அந்த கல்லை எடுக்கணும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து பாஸ் மார்க் வந்து 35 மார்க். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 35 மார்க்குக்காக நம்ம படிக்கிறோம். இப்போ காலேஜில் என்ன பண்ணுறாங்க, இனி பாஸ் மார்க் 35 இல்லைப்பா 50ன்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம 50க்கு படிக்கணும் இல்லையா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்னொருத்தன் செய்ய வேண்டாம், இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம், நாமே சொல்லிக்கலாமா, என்னுடைய பிளான்ஸ்னால் நான் இதை தாண்டா பண்ணுவேன், இதுதான் என் லெவல், இதில் நான் முடிப்பேன்டா
அப்படின்னு நம்ம ஒரு இலக்கு வச்சு செஞ்சோம்னா எப்படி 2000க்கு பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அதே மாதிரி 2600 முயற்சி பண்ணிட முடியுமா முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, அதனால் என்ன சார், கொஞ்சம் இப்போ ஒரு சின்ன கணக்கெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2800 பண்ணுறதாக மாத்திரம் போட்டுக்கோங்க. 2800 பண்ணுறதாக ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. எதுக்கு சார் 200 600 பிவி அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணும் இல்லைங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கை நம்ம வெளியே எடுக்கணும். கரெக்டாக முதல்ல என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். கரெக்டுங்களா? ஃபைன். இப்போது ஜஸ்ட் இமேஜின், இப்போ நம்ம பிரான்ஸ் ஆகணும்னா எவ்வளோ பண்ணோம்? 2000. நான் 2050. ஓகேங்களா? ஒரு 20-30 ஜாஸ்தி. 2050 எப்படி ஒரு சின்ன ஒரு சிமெட்ரிக்கலாக இருக்கணுங்கிறது தான் போட்டிருக்கேன். 650 650 650 ஒரு 3 டீமை பண்ண வைக்கிறோம். கரெக்டுங்களா? ஒருத்தங்க 5% இருக்காங்க, ஒருத்தர் 8% இருக்காங்க, ஒருத்தங்க 12% இருக்காங்க. அப்படி 1950 ப்ளஸ் நம்ம ஒரு 100 பிவி நம்மளுடைய செல்ஃப் பிவி. ஸோ 2050 வந்துருச்சு, நம்ம பிரான்ஸ் ஆச்சு. சரி, இப்போ நம்ம வருமானம் என்ன? இங்கே பர்ஃபார்மன்ஸ் போனஸ் உண்டாது நமக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மூலியமாக ஒரு 2979 ரூபா வருகிறது. அதே மாதிரி பிரான்ச் டைரக்டர் போனஸு நமக்கு ஒரு 1050 ரூபா வருது. ஸோ எல்லாம் சேர்த்துறோம்னா நம்மளோட டோட்டல் இன்கம் ஆஸ் பிரான்ச் டைரக்டர் நமக்கு 4029 ரூபா வருது. எவ்வளோ வருதுங்க? 4029 ரூபா. இதை பண்ணும்போது நமக்கு வருது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த 650 650 650 இல்லையா? இது அவங்க தானே பண்ணுறோம். அவங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம். எதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோன்னா நமக்கு வருது. நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ இந்த பிஸ்னஸே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் டூப்ளிகேஷன். கரெக்டுங்களா? அப்போ அவங்களும் அதை டூப்ளிகேட் பண்ணுவாங்களா? அப்போ அவங்களுக்கும் அது எக்ஸ்ட்ரா தானே. இது என்ன எனக்கு மாத்திரம் எக்ஸ்ட்ராவோ உங்களுக்கு மாத்திரம் எக்ஸ்ட்ரா இல்லை, இது எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா தானே. கரெக்டு தானே? அப்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுவே 850 850 இப்போ எவ்வளோ ஆச்சு? 2550 ஆச்சு. ப்ளஸ் நம்ம ஒரு 100, இப்போ 2650. இப்போ என்னாச்சு? பிஸ்னஸ் பில்டிங் டீம் பில்டிங் போனஸோட நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். கரெக்ட் தானே? இப்போ வருமானத்தை பாருங்கள். இப்போ அதே பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? 3807 ரூபா வந்துருச்சு. அதே பிரான்ச் டைரக்டர் போனஸு 2146 ரூபா வந்துருச்சு. இப்போ நமக்கு டீம் பில்டிங் போனஸ் வேறு எலிஜிபிள். இது புரியுதா? அது போட்டோம்னா அது ஒரு 2718 ரூபா. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நம்மளுடைய டோட்டல் இன்கம் போன தடவை எவ்வளோ இருந்தது? 4000 சம்திங் இருந்தது, 8671 ரூபா மாறிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 13200 ரூபா, ஒரு 400 பிவி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஒரு 13200 ரூபா எக்ஸ்ட்ரா போட்ட உடனே நம்மளுடைய எக்ஸ்ட்ரா வருமானம் 4670 ரூபா. 13000 ரூபாய்க்கு 4600 ரூபா எக்ஸ்ட்ரா இன்கம். அதாவது அந்த எக்ஸ்ட்ரா போட்டதுக்காக 40% பே அவுட். இப்போது நீங்கள் பிஸ்னஸ் மேன் தானே, இதை விடலாமா? இப்போ கொஞ்சம் யோசிங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். 1ஆம் தேதியில் 2ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அடியோடு அடிக்கிறோம். எதுக்கு அடிக்கிறோம்? அந்த கன்சிஸ்டன்சிக்கு. அந்த கன்சிஸ்டன்சிக்கு என்ன பண்ணுறோம்? 3500 ரூபா 4000 ரூபா 4500 ரூபா வரைக்கும் கூட, ஏன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் அதெல்லாம் வாங்கினா 4000 ரூபா போயிடும் இல்லையா? அவ்வளோ வாங்குகிறோம். அவ்வளோ வாங்கினதுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 4 மாதம் வாங்கிட்டு ஒரு மாதம் 2500 ரூபாய்க்கு ஃப்ரீ, கேஷ் இல்லை, ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். அதுக்கு அவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படுறோம். ஆமாம் இல்லை? ஒரு 4000 ரூபா இன்ட்டு 3 12000 ரூபா. அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா 2500 ரூபா ப்ராடக்ட்டு. சரி, இந்த 4000 ரூபா நம்ம செய்கிறோம். இது என்ன பண்ண போகிறோம்? நம்ம கீழே இருக்கிறவங்கள ஊக்கம் பண்ண போகிறோம். திருப்பி சொல்கிறேன், திஸ் இஸ் த பிஸ்னஸ் ஆஃப் டூப்ளிகேஷன். இப்போ நம்ம அவங்கள ஊக்கம் பண்ணுறோன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஊக்கம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இப்போ நமக்கு என்ன பெனிஃபிட்டோ அதே பெனிஃபிட் அவங்களுக்கும் உண்டா இல்லையா? இது ஏன்னா நமக்கு மாத்திரம் தானே, இது வந்து கம்ப்ளீட் யூனிவர்சல் பெனிஃபிட் தானே. அப்போ இதை அவர்களுக்கும் நமக்கும் புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அவர்கள் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம் புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அப்போ இதை நம்ம விடலாமா? ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கோம். இந்த இவ்வளோ பெரிய சங்கை எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாவது விடுவானா? கொஞ்சம் யோசிங்க. அப்போது இந்த விஷயத்தை இனிமேல் எனக்கு 2000 இல்லைடா, இனிமேல் என்னோடதெல்லாம் டீம் பில்டிங் போனஸ் தான்டா அப்படின்னு ஒரு இலக்கு வைக்கலாமா? இந்த இலக்கை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா
பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கொஞ்சம் யோசிங்க. இதே அவங்களும் டூப்ளிகேட் பண்ணுறாங்க. இது அவங்க பண்ணணுன்னா நாம் என்ன பண்ணணும்? இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு இது இப்படி எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது ஒவ்வொருத்தரும் இதை செய்யும்போது பிஸ்னஸ் எப்படி வளரும்னு பாருங்கள். அந்த பிஸ்னஸ் அப்படி வளரும் போது எப்பேற்பட்ட விஷயம் வரும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இதை நம்ம எடுக்கணுமா வேண்டாமா? 2050 2100க்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 600 இப்போது அந்த இதுக்கு பேக்குக்காக, இந்த ஆஃபருக்காக ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா 200 பி. இந்த ஒரு செங்கலை தூக்கி அந்த பக்கம் வச்சிட்டிங்கன்னா இனிமேல் அப்படி விஷயத்தை பாருங்கள். இப்போது அந்த ஆஃபருக்குள்ளே போங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பிரான்ச்சாக இருந்தாக்கா நம்ம ஜூனில் குவாலிஃபை ஆகிறத வச்சுப்போம். கரெக்டுங்களா? அந்தந்த மாதம் வரவங்க அப்படி அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது ஜூலையில் வரவங்க அப்படியே பார்த்துக்கோங்க. பட் இதை ஒரு சூட்சமத்தை சொல்லி கொடுக்குறேன். பிரான்ச் ஆரம் இப்போ நம்ம பண்ண வேண்டியது 2500 பண்ணிட முடியுமா? அப்படி இப்போ பார்த்தோன்னா எஸ் அப்படின்னு வருதா? ஃபைன். சரி, இங்கே நல்லா இப்போ ஒரு விஷயத்தை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா அடிச்சு தகர்த்துடுவீங்க இந்த ஆஃபரை. கரெக்டுங்களா? இது மிகப்பெரிய சூட்சம் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு டக்குன்னு பிடிப்பட்டது, அதனால் சொல்கிறேன். சரி, நான் ஜூனில் பிரான்ச்சு, நவம்பர் வரைக்கும் நான் பிரான்ச். ஓகேயா? கொஞ்சம் இதாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேல் லெவல் போகணுமா வேண்டாமா? நம்ம குவாலிஃபைடு லெவல் என்ன? பிரான்ச். அப்போ அந்த குவாலிஃபைடு லெவலுக்கு உண்டாது பண்ணால் போகிறோம். கரெக்ட் தானா? நம்மளை யாராவது சில்வரோ கோல்டோ ஸ்டார் ஆக வேணாம்னு சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் யோசிங்க. அப்போ நம்ம சில்வருக்கு முயற்சி பண்ணி 2 மாதத்தில் சில்வர் அப்புறம் கோல்டு ஐட்டம்னா அந்த 2800 தூக்கி வெளியே போட்டுடலாம் சார். அந்த 16800 அப்படி ஊதுற மாதிரி வருமா? வராதா? நம்ம குவாலிஃபைட் பிரான்ஸு நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி அந்த லெவலில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு திருப்பி இதே ஆஃபரை கீழே இருக்கிறவன், டே நீ பிரான்ஸ் ஆனா இப்படி வந்தாக்கா இப்படி உனக்கு வருமானம் வரப்போகுதுடா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவன் செய்வானா மாட்டானா? புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆஃபரை எப்படி நம்ம பிரான்ச் கேட்குறோம் அதே மாதிரி சில்வருக்கு பிரான்ஸுக்கு, கோல்டு சில்வருக்கு, ஸ்டாரு கோல்டுக்கு, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அடித்தோம்னா அவங்க அடித்தாங்கன்னா பிஸ்னஸ் எவ்வளவு ஈஸியாக போயிடும் பாருங்கள். வெரி சிம்பிள் ஆர் நாட் சிம்பிள். இப்போது இப்படி வாங்க, நான் பிரான்ஸுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் சில்வர் இது என்ன பண்ணிட்டேன், ஜூன் மாதம் சில்வர் ஆகிட்டேன். சில்வர்னால் என்ன ஆகணும்? வித் டீம் பில்டிங் போனஸோடு அடிக்கணும். அப்படின்னாக்கா கீழே ஒரு 2100, என்னுடைய சைடு வால்யூம் 1800க்கு பதில் 2100. இப்போ எவ்வளோ ஆச்சு? 2100. பட் பிகாஸ் இந்த ஆஃபருக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரான்ச்சை 2800க்கு பண்ண வைப்போம். விடுங்க, பரவாயில்ல, 2100 கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா கவனிங்க. 2100 கரெக்டுங்களா? சைடில் 4200 ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? 7500 இருக்குது. மலைப்பாக இருக்குது. கரெக்டா? டோன்ட் வரி. நீங்கள் இந்த மாதம் என்ன ஆகிட்டீங்க? சில்வராக குவாலிஃபை ஆகிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் சில்வராக குவாலிஃபை ஆகிட்டீங்க. டீம் பில்டிங் போனஸோட குவாலிஃபை ஆகிட்டீங்க. கரெக்டானா? இதை தூக்கி வச்சுப்பாங்களா மாட்டாங்களா? 100% வச்சுப்பாங்க. கரெக்ட் தானா? இந்த வால்யூம் அங்கே இருக்குது. இப்போது திருப்பி நான் சொல்கிறேன், ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் நம்ம சில்வராகவே இருக்கலாமா? நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுமா வேண்டாமா? இப்போது நான் சில்வர், அப்போ என் க்ரைட்டீரியா என்ன? சில்வருக்கு உண்டான க்ரைட்டீரியா தான். நான் அப்படியே கோல்டுக்கு மூவ் ஆகிறேன். 1 மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ கோல்டுக்கு போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம் காமிக்கிறேன். இப்போ நான் கோல்டு ஆகிட்டேன். இப்போ என்னாச்சு? அந்த கோல்டு ஆகும்போது கீழே பிரான்ஸ் வருவாங்களா? இப்போ பிரான்ஸ்னு வரும்போது 2000 போடுறதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், 2100 போட்டிருக்கேன். ஏன்னா அங்கே இருக்கிற குவாலிஃபையிங் பேஸ் 2200. அப்போ அதே தான் அவனுக்கும் நம்ம மோட்டிவேட் பண்ண முடியுமா? முடியாதா? அப்போ 2800 டீம் பில்டிங் போனஸு 1500 இல்லைங்களா? 1500 ப்ளஸ் 300 1800 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 7500 வந்துருச்சா வரலையா பாருங்கள். ஜிபி 7500 வந்துருச்சா இல்லையா? சில்வருக்கு உண்டானது வந்துருச்சா வரலையா? அல்லது நமக்கு கீழே இருக்கிற பிரான்ஸை அவரை சில்வர் ஆக்கலாமா? அப்போவும் அந்த 7500 கிட்ட வந்துட்டோமா இல்லையா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூட்சமோ. நம்ம குவாலிஃபை என்ன பண்ணுறோம்? எந்த மாதம் குவாலிஃபை? ஜூன் மாதம் குவாலிஃபை ஆகிறோம். பிரான்ஸாக குவாலிஃபை இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு அடுத்த லெவல் மேல் லெவலுக்கு மூவ் ஆகிடணும். இப்போ மேல் லெவலுக்கு போயிட்டோம். அந்த மேல் லெவல் இதுவாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். கீழ் லெவலில் பிடிச்சா போகிறோம். இப்போ மேல் லெவலுக்கு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழ் லெவலுடைய டார்கெட் அடிப்போமா மாட்டோமா? சிம்பிளாக அடிச்சிடுவோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூட்சமோ. அந்த சூட்சமத்தில் இன்னொன்று இருக்குது.
டீம் பில்டிங் போனஸ். பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் எவ்வளோ சுலபமாயிடுச்சு பாருங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் டைரக்டர், அதே மாதிரி தான் கோல்டு ஆகிட்டீங்க. இந்த லெவலில் கோல்டு. நீங்கள் கோல்டுக்கே பண்ணுமா, மூவ் பண்ணுங்கள் ஸ்டாருக்கு, முடிஞ்சிடும் இல்லையா? இப்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ நான் டைமண்ட் ஆகிட்டேன், க்ரௌன் ஆகிட்டேன், இப்படி ஆகிட்டேன், டைமண்டு ஸ்டாரு டைமண்டு. இப்போ நான் ஸ்டாரு டைமண்டு க்ரௌனு. ஸ்டார்னு எவ்வளோ பேர்? 3 பேர். டைமண்ட்னா 4 பேர், க்ரௌன்னா 6 பேர். வெறும் 6 பேரை மொத்தம் 2001 அல்லது அவங்களுக்கு கீழே சில்வரோ கோல்டோ எல்லாம் உருவாக்கணுமா வேண்டாமா? இப்போது இந்த ஆஃபர் இருக்கிறதுனால கீழே இருக்கிறவங்களே நம்ம மோட்டிவேட் பண்ணி அது மாதிரி நான் ஒரு ஸ்டாராக இருக்கும்போது எனக்கு கீழே ஒரு கோல்டையோ ஒரு சில்வரையோ வித் எல்லோரையோட பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணும்போது இப்போ இந்த பிவியெல்லாம் பார்த்து மலைச்சிங்களே, அதெல்லாம் ஈஸியாக அடிக்க முடியுமா முடியாதா பாருங்கள். வெரி வெரி சிம்பிள். மலைக்காதீங்க. ஒன்றே கல், என்ன சொன்னேன், சின்ன கல். இந்த 2100க்கு 2000, 2050, 100க்கு மேலே 2800, அவ்வளோதான். அதை எல்லாரும் பண்ணிட்டோம்னா அவரை பண்ண வச்சிட்டோம். நாளைக்கு அவரும் அவர் கீழே வர பண்ண வைப்பா. அவருக்கும் எவ்வளோ லாபம் வரும், நமக்கும் எவ்வளோ லாபம் வரும், ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் எவ்வளோ லாபம் வரும், இந்த என்டையர் சொசைட்டிக்கு எவ்வளோ லாபம் வரும், கொஞ்சம் யோசிப்பார். சிம்பிள். இப்போ அதே ஃபார் யூனிவர்சல் க்ரௌன் ரொம்ப இப்போ பிரான்ஸை இப்போ எத்தனை வேணால் அவங்க லிமிட்டேஷன் கொடுக்கட்டும், எத்தனை வேணாலும் நம்ம அடிச்சுட்டு போக முடியுமா முடியாதா? அவங்க அத்தனை பேரும் நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு எல்லாரும் அவங்களுக்காக வருமானத்துக்காக மோட்டிவேட் பண்ணும்போது நடக்குமா நடக்காதா கொஞ்சம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கொஞ்சமாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் அவங்க சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். வெளியே கொஞ்சம் பாருங்களேன். வெறும் நம்ம டியூ கார்டன் மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு 3500 ஜாயினிங் வாங்குகிறான். 3500 ரூபாய்க்கு வெறும் அந்த டியூ கார்டன் மாத்திரம் தான் ப்ராடக்ட். அவனால் ஜாயினிங் எடுக்க முடியுதா முடியலையா? நம்ம வெறும் டியூ கார்டன் மாத்திரம்னா கொஞ்சம் யோசிங்க. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி 3500 ரூபா வாங்குகிறான். எம்ஆர்பி டிபிக்கு இருக்கிற வித்தியாசம் தான் அவனுக்கு. அந்த படத்தை அந்த 3500 வாங்குறதுக்கு 18,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும். அதான் அவனால் செய்ய முடியுது. நம்ம இங்கே 3000னா 3000க்கு ப்ராடக்ட் வருதா இல்லையா? இப்போ அங்கே ஒரு பேக் காமிச்சேன், அந்த 1000க்கு ப்ராடக்ட் வருதா இல்லையா? அதெல்லாம் மண்ணா எவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட்ஸு. அதுக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இருக்குது, அதுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது, அதுக்கு கேஷ்பேக் இருக்குண்ணா. அப்போ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நம்ம அடித்தோம்னா நம்ம எங்கே போவோம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மைண்டில் ஒரு விஷயத்தை எடுத்துருக்கேன். ஏன்னா நான் டெல்லிக்கு இந்த பிஎம்சிஎம் மீட்டிங்காக போயிருந்தபோது ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் தாஜ் விவாந்தா, ஒரு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி. அன்றைக்கி அதாவது ஒரு நாள் முன்னாடியே போயிட்டேன். நான் 1ஆம் தேதிக்கு 31ஆம் தேதி நைட்டே போயிட்டேன். ஸோ 3ஆம் தேதி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகும்போது ஒரு 9:10 மணிக்கு போகிறேன். என்டையர் பிரேக்ஃபாஸ்ட் ஆல் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை 10 பேர் இருக்கிற ஹாலாக அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 300-400 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபேமிலியோடு உட்காந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃபாரின் ட்ரிப்லாம் வந்திருப்பீங்க இல்லையா, பார்த்துருப்பீங்கள. அதுக்கு எவ்வளோ ரெண்ட் அங்கே இருக்கிறவங்க, ஒரு ரூம் ரெண்ட்டு 9,000 ரூபா 10,000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாருக்கிட்டேயும், அதாவது வெளியே 1 லட்சத்தை கொண்டா உனக்கு இப்படி கிடைக்கும்னு சொல்லி எவ்வளவோ பண்ணி அத்தனை உயிர் போய் அதுவா நம்ம செய்ய சொல்கிறோம்? உண்மையான பொருள், உண்மையான விஷயம், உண்மையான ஆரோக்கியம் கிடைக்க போகுது. இதில் நாம் தயங்கலாமா? அப்போ இது எவ்வளவு எல்லாம் சேர்ந்து எவ்வளவு சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் கொஞ்சம் சிந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம், புரியுதுங்களா? அந்த ஒரு சின்ன பிளாக் என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் பிரான்ஸோடைய லெவல் 2000 இல்லை, என் பிரான்ஸ் லெவல் 2600, என் சில்வர் லெவல் 1800 சைடு வால்யூம் இல்லை 2100, என்னுடைய கோல்டோடைய லெவல் 1500 1800. இப்படி போட்டுட்டு என்னோடய லெவல் என்னவோ அந்த லெவலில் நான் இருக்க மாட்டேன், அடுத்த லெவலுக்கு நான் மூவ் ஆகிடுவேன். இப்போ இதெல்லாம் ஈஸி ஆகிடுமா? இது ஆஸ் ஸ்டார் டைமண்ட் க்ரௌன் இதை நம்ம பிரான்ஸ் சில்வர் கோல்டுக்கு முடிக்க விட்டோம்னா நம்ம லெவலும் ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ் ஆகாதா? அதே மாதிரி யூனிவர்சல் க்ரௌன்
டபுள் கிரவுன், டபுள் யூனிவர்சல் கிரவுன். உங்களுக்கு கீழே நிறைய பிரான்ச் இது மாதிரி எடுத்துகிட்டு வாங்கடா. உங்கள் பிஸ்னஸ் வால்யூம் எப்படி போகும், உங்களுடைய செக் எப்படி போகும், வியாபாரம் எப்படி இருக்கும், ஒரு நிமிடம் தயவு செய்து சிந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து சிந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை டோட்டலாக எடுத்து பாருங்கள். இந்த ஆஃபரில் நான் ஆஃபருக்குள்ளே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கிறத வச்சுக்கலாமா? இந்த ஆஃபரை பயன்படுத்தி எல்லாரையும் முடுக்கி விட்டு நெட்வொர்க் ஒரு 6 மாதத்தில் வேறு லெவலில் வெடித்து சிதற வைக்கலாமா? அப்படி வெடித்து சிதற வச்சோம்னா அடுத்தடுத்த 6 மாதங்கள் யோசிங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரும்போது அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதன் மூலிமா என்னுடைய வாழ்க்கையை நான் ஸ்திரம் பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு பொருளாதார சுதந்திரம் வேணும், வருமானத்தை நான் ஜாஸ்தி பண்ணணும். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செஞ்சேன். அம்பாசிடர் வாங்கணும்னு நான் வேலை செய்யலை, டாப் 10 வரணும்னு நான் வேலை செய்யலை. பட் அது தானாக வந்தது. அதே தான் உங்கள் இலக்கு, உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் அற்புதமாக இருக்கணும். ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இதை நான் எடுத்து பண்ணுறேன்டா, இதில் மூலிமா நான் என்னுடைய டீமுக்கு புரிய வைக்கிறேன் இந்த பிஸ்னஸை, இந்த பிஸ்னஸில் என்ன பண்ணால் எப்படி வருங்கிறத நான் புரிய வைக்கிறேன்னு எடுத்துகிட்டு போனோம்னா, ஒவ்வொருத்தரும் அதையே திருப்பி டூப்ளிகேட் பண்ணுவதற்கு நாமும் முயற்சி பண்ணோம்னா, இந்த 6 மாதங்கள் கழித்து நம்மளுடைய வியாபாரம் எந்த லெவலில் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வெற்றி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு. இது ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லென்த்தி தான், பட் ஃபுல்லாக விளக்கணுங்கிறது தான் விளக்கம் கொடுத்துருக்கேன். நாளை டியூஸ்டே அன்றைக்கி வி ஆர் கோட் லைவ் ட்ரைனிங். இந்த லைவ் டியூஸ்டே லைவில் இது தான் ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து சேட் பாக்ஸை இது பண்ணிவிடுவோம், நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி அந்த லைவில் கலந்துக்கிறவங்க லீடர்ஸோடைய நம்பர்ஸும் நாங்கள் அந்த இதுலேயே பகிர்ந்துருவோம் சேட் பாக்ஸில். அந்த அவர்களுக்கு உங்களால் சேட்டில் டைப் பண்ண முடியலன்னா ஃபோன் பண்ணி நேராகவே கேட்கலாம். அதற்கு உங்கள் சார்பில் இங்கே கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவோம். அதுக்கு சரியாக பதில் வரலாம், திருப்பி கேட்கலாம். ஃபுல்லாக ஒரு 2 hours இந்த இதை த்ராஷ் பண்ணுவோம், முடிவெடுப்போம். எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவோம், மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரத்தை அடைவோம், நம் குடும்பத்திற்கு ஒரு அற்புதமான பாதுகாப்பை ஏற்படுத்துவோம், சமுதாயத்தை முன்னேற்றுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ அண்ட் விஷ் யூ வெல்த் ஃப்ரெண்ட்ஸ்.